பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஒரு பாத்திரம், இந்த ஒரு ஆயுதம் எல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம் தெரியுங்களா? வெண்டைக்காய் அறுவடைக்கு. ஃபஸ்ட்டு இந்த பாருங்க, இந்த யானைக்காய் வெண்டைக்காயை எடுத்துடலாம். ஒன்று தொடங்கிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த கரையில் இருக்கிறத அறுத்துருவோம். அப்புறம் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் நம்ம கட் பண்ணிட்டு வருவோம். கரையில் இவ்வளோ தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த வெங்காய பாத்தியில் எடுத்துருக்க மாதிரி வெங்காயம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ கொத்தி விட்ருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம வெள்ளரி பிஞ்சு செடியை தாண்டி சிறுகீரை கட் பண்ணி விட்ருக்காங்க விதைக்கி. அதையும் தாண்டி இந்த வெந்தக்கீரைன்ட்டுனா சாரி ஃப்ரெண்ட்ஸ், சிறுகீரை, செங்கீரை, சிறுக்கீரை, முறைக்கீரைங்கிற மாதிரி சிறுகீரை, அப்புறம் என்னங்க செங்கீரைலாம் தாண்டி இந்த வெண்டைக்காய்க்கு வந்துட்டோம். இந்த கூட்டத்துக்குள்ளே என்னால் மொபைல் எடுத்துகிட்டு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த வெண்டைக்காய் கூடயே நம்ம இந்த யானைக்காய் வெண்டைக்காயும் போனோம். ஏதோ அமேசான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறது, அதனால் இந்த பெரிய பெரிய இலையாக இருக்குல்ல, இதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுருவேன். இதை பாருங்களேன், வாழை இலையாட்டு. இங்கே பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான கலரு, எல்லோ, பிங்க்கு, இந்த மாதிரி தான் வருது. நுனி ஆக ஆக இந்த கலர் ஆகிடுது. ஃபஸ்ட்டு இப்படி இந்த கலரில் இருக்கிறது இப்படி நாளாக இந்த கலர் வந்து, இது கொத்தவரங்காய் செடின்னு சொல்ல முடியாது, நம்மளே உள்ளே போனோம்னா மறைஞ்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எவ்வளோ உயரன்னு கீழே வச்சு காட்டுற மாதிரி பார்த்தீங்களா? ஃபைனலாக இவ்வளோ வெண்டைக்காய் பொரிச்சாச்சுங்க. சில வெண்டைக்காயில் தெரியவே இல்லைங்க. பாருங்க, தலைன்னு இருக்குது அப்படியே பார்க்குறக்கே. இங்கே பாருங்க, சாப்பிடுவோமா? டேஸ்ட்டான வெண்டைக்காய். சில வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் பொரிச்சிட்ருக்கீல, அந்த யானைக்காது வெண்டைக்காய்க்கு இடையில இருக்குது இல்லைங்க, அது வந்து பெருசாக தெரியும். சரி, இதை பொரிச்சிட்டு அங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தா காணோம், இடம் மறந்துருச்சு. அப்புறம் ரிவர்ஸில் திரும்பி பொரிக்கிறக்கே வந்து இங்கேயே வந்து நின்றுட்டு பார்த்தோம்னா அதே டைரெக்ஷனில் பார்க்கணும்ல, டைரக்ட் ட்ரையாங்கிளில் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் கண்டுபிடிச்சி அந்த முத்துறக்கு முன்னாடி வெண்டைக்காயை பொரிச்சிடுறது.